அடேங்கப்பா, நம்ம தமிழோட பழம்பெரும் இலக்கியங்கள்ல இருக்கிற அறிவுரைங்க இருக்கே, அதெல்லாம் காலத்துக்கும் பொருந்தும் பாருங்கோ. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நூல்தான் நம்ம நாலடியார். 4 வரிதான் இருக்கும், ஆனா அர்த்தம் எக்கச்சக்கமா இருக்கும். அப்படி ஒரு பாட்டுதான் அறிவுடைமை அதிகாரத்துல இருக்கிற 241வது பாட்டு. பகைவர் பணிவிடம் நோக்கி தகுடையார் தாமேயும் நாணித் தலைச்செல்லார் காணாய் இளம்பிறை ஆயக்கால் திங்களைச் சேராது அணங்கருந் துப்பினாரா. இந்த பாட்டோட அர்த்தத்தை பாப்போம் வாங்கோ. அட 4 வரி பாட்டுனாலும் நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம தினசரி நடத்தைக்கும் எப்படி ஒரு பெரிய பாடத்தை சொல்லுதுன்னு பாருங்கோ இந்த நாலடியார் பாட்டு. நல்லவங்க எதிரிகள் பக்கம் போகவே மாட்டாங்க. முதல்ல பகைவர் பணிவிட நோக்கி தகுடையார் தாமேயும் நாணி தலைச்செல்லார் காணாய். இதோட அர்த்தம் என்னன்னா, யாரெல்லாம் நல்ல குணம் இருக்கிறவங்களோ மானத்தோட சுயமரியாதையோட இருக்காங்களோ அவங்க எதிரிகள் இருக்கிற இடத்த பார்த்தா கூட அங்க போகவே மாட்டாங்க. என்னடான்னா ஒரு மாதிரி நாணி போய், ஐயோ இந்த இடத்துக்கு நாம ஏன் போகணும், இந்த ஆளுங்களை போய் பார்த்து நாம என்ன செய்ய போறோம், அப்படி ஒரு சங்கடத்துல போய் சேர மாட்டாங்களே தவிர பயந்து ஓடறது இல்ல. வேணாம்டா இந்த சண்டை சச்சரவெல்லாம் நமக்குன்னு ஒதுங்கிடுவாங்க. அவங்க எங்க இருக்காங்களோ அங்க போய் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. நம்மோட மதிப்புக்கு அது நல்லதில்லன்னு புரிஞ்சுக்குவாங்க. அதான் தலை செல்லார், அதாவது அந்த பக்கமே போக மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஆறா பாம்பு ஏன் இளம்பிறைய தொடரதில்ல? இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றாரு பாரு நம்ம நாலடியார். இளம்பிறை ஆயக்கால் திங்களைச் சேராது அணங்கருந் துப்பின் ஆறாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம புராணத்துல ராகு கேதுங்கிற பாம்புகள் தான் சூரியனையும் சந்திரனையும் புடிச்சி மறைக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. கிரகணம் அப்படி வர மாதிரி அந்த பாம்பு இருக்கே, அதுக்கு எக்கச்சக்கமான சக்தி. முழு சந்திரனையே மறைக்கிற தைரியம் அதுக்கு இருக்குது. ஆனா இளம்பிறை, அதாவது சின்னதா ஒரு பிறை நிலா இருக்கிறப்ப போய் அந்த சின்ன நிலாவை ஏன் புடிச்சி மறைக்கணும்? அதனால என்ன பிரயோஜனம், அதுல என்ன பெருமை இருக்குது அப்படின்னு நினைச்சு அந்த பாம்பே பக்கத்துல போகாது. ஏன்னா சின்ன நிலான்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்காதுல்ல, அத புடிச்சு மறைக்கிறதுக்கு. அதான் விஷயம். அப்படித்தான் நல்ல மனுஷங்க சுயமரியாதையோட இருக்கிறவங்க அவங்க எதிரிகளை கண்டு பயப்படுறது இல்ல. ஆனா அவங்களோட சண்டை போட்டு அவங்களோட போய் சேர்றதுனால நம்ம கௌரவத்துக்கு தான் பங்கம் வரும். சின்ன விஷயத்துக்காக நம்ம வேலைய போட்டுட்டு தேவையில்லாத சண்டை போடுறது நல்லதில்ல. அது நம்ம நேரத்தை வீணடிக்கும், மனசுக்கும் நிம்மதி கொடுக்காது. அதான் தன்னோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சு தேவையே இல்லாத சண்டைகளையோ பிரச்சனைகளையோ தவிர்க்கணும்னு இந்த பாட்டு சொல்லுது. பாம்புக்கே தெரிஞ்சிருக்குதுல எது மதிப்புள்ள விஷயம், எது வீண் வேலைன்னு. அப்படி நம்ம மனுஷங்களும் நம்ம வாழ்க்கையில எதை முக்கியமா பாக்கணும், எதை தள்ளி விடணும்னு தெரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்றாரு நம்ம நாலடியார். சும்மா எல்லா சண்டைக்கும் போய் நிக்காம நம்ம வேலைய பார்த்துட்டு நல்லபடியா இருந்தோம்னா நம்ம மானமும் காப்பாத்தப்படும், மரியாதையும் தானா வரும் பாருங்கோ. ஆக மொத்தம் இந்த நாலடியார் பாட்டு என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம கௌரவத்தை மானத்தை நாமளே தான் காப்பாத்தணும்.